வீட்டைடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி சென்செக்ஸ் இப்படி எல்லா இண்டெக்ஸுக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ மே மாதத்தோட 4வது வாரத்துக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நிஃப்டி இண்டெக்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட மேஜர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னும்போது 25,051 அப்படின்றது நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 25,091 அப்படின்றது அடுத்த ரெசிஸ்டன்ட். ஸோ ஒன்ஸ் இதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை கிட்டத்தட்ட 25,116. ஸோ இந்த 25,116 அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 25,155 அப்படின்றது ஃபைனலாக அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அப் ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்னா மேஜர் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணும்போது இதெல்லாம் ஆக்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு 24,987 அப்படின்றது நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 24,970, செகண்ட் சப்போர்ட் 24,950, ஸோ தேர்டாக பார்த்தீங்கன்னா 24,923. இதுதான் நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருந்ததுன்னா அடுத்தடுத்து ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நான் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். ஸோ இந்த ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டே எல்லா லோவும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லோ எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் மாதிரி நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். நாளைக்கு நோ ட்ரேடிங் ஏரியா அந்த கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 24,987க்கும் 25,051க்கும் இன்பிட்வீன்ல மார்க்கெட் கன்சல்டேஷன் நோ ட்ரேடிங் ஏரியாவை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல டிராவல் ஆகிற பட்சத்தில் நம்ம ட்ரேடை அவாய்ட் பண்ணிப்போம். ஸோ மிட் லைனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 25,012 அப்படின்றது நாளைக்கு மிட் லைனாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நாளைக்கு 25,000க்கு மேலே ஓப்பன் ஆனாலும் சரி, இல்லை 24,987க்கு மேலே ஓப்பன் ஆனாலும் சரி, ஸோ மேஜராக கூட சப்போர்ட்டுக்கோ இல்லை மேஜராக கூட ரெசிஸ்டன்ட் ரேஞ்சுக்கோ போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இதை நோ ட்ரேடிங் ஏரியாவை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதான் நிஃப்டிக்கான இன்ட்ராடே லெவல்ஸ். ஸோ செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரைசிங் வெஜ் சேனலாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா ரைசிங் வெஜ் சேனலாக இருக்குது. ஸோ நாளைக்கு மேஜர் சப்போர்ட்டு அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா 55,286 மேஜர் சப்போர்ட்டு. ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 55,200 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 55,150 அப்படின்றது அடுத்த சப்போர்ட்டு. செகண்டாக பார்த்தீங்கன்னா 55,111 அப்படின்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 55,423 மேஜர் ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தர் அப் ட்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்டே பார்த்தீங்கன்னா 55,460 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட், செகண்ட் ரெசிஸ்டன்ட் 55,500, தேர்டாக பார்த்தீங்கன்னா 55,560 அப்படின்றது தேர்டாக இருக்கிறதுக்கான ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ நோ ட்ரேடிங் ஏரியாவை பொறுத்தளவுக்கு கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 55,423க்கும் 55,286க்கும் இன்பிட்வீன்ல நோ ட்ரேடிங் ஏரியாவை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதில் மிட் லைனை பார்த்தீங்கன்னா 55,330. ஸோ இந்த இடத்துல ட்ராவல் ஆகிற பட்சத்தில் அதாவது 55,423க்கும் 55,286க்கும் இன்பிட்வீன்ல நோ ட்ரேடிங் ஏரியா. இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஜோன் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மெல்டிங் நடக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ தேர்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபின்னிஃப்டி பார்த்துருவோம். ஸோ ஃபின்னிஃப்டிக்கு நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டன்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 26,500 மேஜர் ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 26,500 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 26,530 அப்படின்றது அடுத்த ரெசிஸ்டன்ட். அண்ட் ஃபைனலாக செகண்டாக பார்த்தீங்கன்னா 26,550 அடுத்த ரெசிஸ்டன்ட். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 26,580 அப்படின்றது உங்களுக்கு 30 பாயிண்ட்கிட்டே இன்னைக்கு அது திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு இருக்குது. ஓகேங்களா? இன்ட்ராடே லெவலுக்கு. அதே மாதிரி நோ ட்ரேடிங் ஏரியாவான 26,500க்கும் 26,450க்கும் இன்பிட்வீன்ல இருக்கிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியாவை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த இடத்துல ட்ராவல் ஆகிற பட்சத்தில் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ 26,450 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் பொறுத்தளவுக்கு 26,418, 26,398, அது கிட்டத்தட்ட 26,400 அர்த்தம். ஸோ அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 26,367. இதெல்லாம் இன்ட்ராடே லெவலுக்கான சப்போர்ட்டு. என்னடா அது கிட்டக்கு சப்போர்ட் இருக்குன்றதை பார்க்காதீங்க. ஸோ நம்ம சொல்கிறது எல்லாமே இன்ட்ராடே லெவல், அதுதான் அந்த டேக்கு மட்டும், இப்போ நாளைக்கு மட்டும் ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ட் மட்டும் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பொசிஷனல் ட்ரேடுக்கு நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு தான் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் எல்லாமே நாளைக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி கன்ஃபர்மேஷனாக சொல்ல முடியாது. ஸோ என்னோட ஓன் அனாலிசிஸ் படி தான் நான் உங்களுக்கு இந்த லெவல்ஸ்லாம் கொடுக்குறேன். ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டு பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிங்க. நீங்கள் பேப்பர் ட்ரேடில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த நான் கொடுத்த அந்த லெவல்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓன் ட்ரேட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட அனாலிசிஸ் மற்றும் செபியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரையும் கன்சல்ட் பண்ணிக்கிங்க. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ நம்பா.